கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, திருமறை குர்ஆனிலே புதைந்து கிடக்கின்ற அறிவியல் உண்மைகள், உலக அளவில் தீர்க்க முடியாத ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பாங்கு, அதுபோல பிற சமய மக்களிடத்திலே இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்கின்ற வழிமுறைகள், நாகரிகம், பண்பாடுகள், இப்படி பல விஷயங்களிலே இஸ்லாம் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்துக் கொண்டு சிறந்து விளங்குவதை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படி வாழ வேண்டும் என்றால், முஸ்லிம் என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால், அவனால் யாருக்கும் சின்ன இடைஞ்சல் கூட வரக்கூடாது. அவனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கேடு இடைஞ்சல் வராமல் நடக்கணும், அதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்தோம். நம்மளால் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுங்கிறது தாழ்ந்த நிலை தான். அதையும் கடந்து ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரத்திலையும் தேவைப்படுறவங்களுக்கு உதவுதல். இது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது. ஒரு முஸ்லீமுக்கு உரிய இலக்கணம் என்னன்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தேவை இருக்கிறது, பண தேவை இருக்கிறது, வேறு ஏதாவது உதவி தேவை இருக்கிறது, ஒரு பேனா தேவை இருக்கிறது, ஒரு சும்மா கடிதம் எழுதி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனையோ ஒரு மனிதன் அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாம யாராவது ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள். இந்த மாதிரி நேரத்தில் நான் உண்டு என் வேலை உண்டு போகாம அவங்களையும் கவனிக்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்லுது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. ஒரு மனிதன் மற்றவருடைய தேவைகளுக்காக யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க தேவைக்கு அல்லாஹ் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். பொதுவாக நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு எது தடையா இருக்கு? நம்ம போய் அடுத்த ஆளுக்கு உழைக்க போனா நமக்கு யார் உழைக்கிறது? நம்ம வேலையை யார் பார்க்கறதுங்கிற ஒரு தயக்கத்தினாலதான் நம்முடைய நேரத்தையோ பணத்தையோ அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேரண்டி தர்றாங்க இந்த மார்க்கத்தில் கேட்டா, நீங்க மற்றவங்களுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்கும், அதை அல்லாஹ் நின்று முடிச்சு தந்துருவான். அப்ப அல்லாஹ் உங்களுக்காக அந்த பணியை எடுத்து நடத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் தர்றாங்க. அப்ப நம்முடைய வேலையை நம்ம செய்யும் போது கூட ஒழுங்கா செய்ய முடியாது. நம்முடைய வேலையை நம்மளா எடுத்து செஞ்சோம்னு வைங்க, அது கண்டிப்பா பல சந்தர்ப்பங்கள்ல அது தோல்வியில முடிஞ்சிடும். இப்ப நம்ம வேலை தோல்வியில முடியாம இருக்கணுமானால் அல்லாவே நம்ம வேலையை எடுத்துக்கிட்டான்னு வைங்க, அது கன்ஃபார்மா தோல்வியில முடியாது. அல்லாவே நம்ம வேலையை எப்ப எடுத்துக்கணுமா? நீங்க அடுத்த வேலையை எடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்க வேலையை எடுத்துக்குவான். நீங்க உங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவருக்கு நீங்க உதவ போனால் உங்களை விட பெரிய ஒருத்தன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நின்றுறான். அப்ப அல்லாவே நம்ம காரியத்துக்கு உதவி செய்ய வரும் பொழுது அந்த காரியம் 100% 100% வெற்றியில முடிஞ்சிரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி தர்றாங்க. அப்ப நம்முடைய காரியங்கள் சிறப்பாக நடக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ நீங்க அடுத்தவங்க காரியத்தை எடுத்து நடத்துங்க, உங்க காரியத்தை அல்லாஹ் நின்று நடத்துவான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 2442, 6951 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா. அதாவது ஒரு முஸ்லீம்ங்கிறவன் எல்லா நேரத்திலையும் பரோபகாரியா இருக்கணும். அதுக்கு சொல்றாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் எப்படி எல்லா முஸ்லீம் செய்யறது? வசதி உள்ளவன் தானே செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீமா பிறந்தா நீ முஸ்லீம்ல இருந்தா நீ தர்மம் செஞ்சுதான் ஆகணும், கட்டாய கடமை அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி? இது பணக்காரனுக்கு முடியும், தர்மம் செய்யறது வசதி உள்ளவங்களுக்கு சாத்தியமாகும், அல்லது நடுத்தரமான ஒரு வர்க்கமா இருந்தா கூட அவங்களுக்கு சாத்தியமாகும். ஏழைப்பாளையங்கள்லாம் எப்படி தர்மம் செய்வாங்க? அவங்கள வாங்குற நிலையில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்ட நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமல்லம் யஜித், இல்லாதவன் என்ன செய்யறது? தர்மம் செய்யணுங்கிற எல்லா முஸ்லீமும் தர்மம் செய்யணுங்கிறீங்க, இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லாட்டி வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு உன் தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தர்மம் செய்யி. கையில ஒண்ணும் இல்லாட்டா கூட அல்லாஹ் உடலை தந்திருக்கான்ல, உழைக்க முடியும்ல, போய் 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வா, 95 ரூபாய் சாப்பிட்டு கொடு, 5 ரூபாய் தர்மம் பண்ணு, 99 ரூபாய் வீட்டுல கொடு, ஒரு ரூபாய்க்கு தர்மம் பண்ணு,
தர்மம்னு ஒண்ணு இருக்கணும் மனித வாழ்க்கையில. கொடுக்கக்கூடியவங்களா எல்லாரும் இருக்கணும், வாங்குறவங்களா இருக்க ஆசைப்படக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து எல்லா நேரத்திலையும் கொடுக்கிறவனா இருக்க ஆசைப்படணும். பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு கொடுப்போம்னு நினைக்க கூடாது. நமக்கு அல்லாஹ் தந்திருப்பதில் ஒரு சின்னதை கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்க முடியும். பணக்காரங்க 50,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா நம்ம 50 பைசா கொடுக்க முடியும்ல, அதை கொடுங்க. 50 பைசா கூட கொடுக்க முடியாம யாராவது இருப்பானா? 1 ரூபா கூட கொடுக்க முடியாம இருப்பானா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யாமல் பி யதிஹி ஃபயன்ஃபவு நஃப்ஸஹு வ யதஸத்தகு. அவன் உடல் உழைப்பு செய்து சம்பாதித்து தனக்கும் எடுத்துக்கொண்டு தர்மம் செய்யட்டும். தர்மம் எல்லாரும் தான் செய்யணும். முஸ்லீம் வாங்குறவனா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதெல்லாம் வேலை கிடைச்சா தானே, வேலை கிடைக்காட்டி மறுபடியும் கேட்கறாங்க. கையில காசும் இல்ல, சரி வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு தர்மம் செய்ய சொல்றீங்க, கூலிக்கு வேலை கிடைக்கல, நாங்க என்ன செய்யறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருக்கு உதவிகள் தேவை இருக்குமோ அவனுக்கு உதவி செய். காசு மட்டும் தானே உதவி? அந்த மூட்டையை தூக்க முடியாம நிக்கிறான், தள்ளுப்பா தூக்கி தலையில வை, அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது. கடைக்கு போக ஆள் இல்லாம இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு வயசானவங்க தான் இருக்கிறாங்க, கொண்டாங்க நான் போய் வாங்கிட்டு வந்து தர்றேன். ரோட்டு கிராஸ் பண்ண முடியாம ஒரு கிழவனார் நிக்கிறாரு, போய் இழுத்து கொண்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடு. ஒரு குருடனுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி எவ்வளவோ தேவை உள்ள மக்கள் இருப்பாங்க. ஒன்னு காசை கொடு, இல்லைன்னா ஏதாவது சமூக சேவை செய்யி. தேவையுடையவர்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கும் எவனா தேவை உள்ளவன் தெரிஞ்சதானே செய்ய முடியும். அவங்க அதை விட மாட்டேங்கிறாங்க சஹாபாக்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போதனையுமே இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள். அமுல்படுத்துற அதனால திரும்பி திரும்பி கேட்கறாங்க. அமுல்படுத்துற கேட்டதுனாலதான் சில நேரம் அமுல்படுத்த முடியாம போயிருமே. தர்மம் செய்ய சொல்றாங்க, காசு இல்லைன்னா உழைச்சி தர்மம் செய்ய, உழைச்சி வேலை கிடைக்கலன்னா எதுக்கு அப்படி கேட்கறாங்க? ஒன்னொன்னே அமுல்படுத்த பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை விடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னது எப்படியா அமுல்படுத்தணும், அமுல்படுத்த முடியாத உன்னையில சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு கேட்கறாங்க. அப்ப எவனா வேலை வெட்டி எவனுக்கா தேவை உள்ளவன் இருப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, போய் உடல் உழைப்பு செய்யி, உடல் மூலமான ஒரு ஹெல்ப் பண்ணி முடியும்லன்னு கேட்கறாங்க. அதுக்கு எவனாச்சும் இருந்தா தானே. சரி பாக்குறோம், யார் ஒரு பூரணையும் காணா, ஒரு கிழவனையும் காணா, எப்படி ஹெல்ப் பண்றது? போய் நம்ம ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்கு யாரையாவது சந்திச்சா தானே ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி யாரையும் நாங்க சந்திக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு வேணாம், எவனுக்கு இடைஞ்சல் பண்ணாம இருக்கும், ஒருத்தனுக்கு இடைஞ்சல் பண்ணாம காந்திரி, அது நீ செய்யற தர்மம் என்று நபிகள். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, பிறருக்காக உழைக்கிறது கொடுக்கிறது என்பது முஸ்லிமின் மீது கடமை, மார்க்கத்தினுடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 1445வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, துஈனு லாயியன் அவ் தஸ்னலி அஹ்ரக. தொழில் தெரியாதவனுக்கு ஒரு தொழிலை கத்துக் கொடு. வேலை செய்ய தனித்து வேலை செய்ய முடியாத பலவீனனுக்கு அவன் வேலையில துணை செய்யி. அப்படி கூட நீ நல்ல காரியத்தை செஞ்சுக்கலாம். அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள கடமைப்பா, வெறும் தொழுகணம் மட்டும் கடமை இல்லைன்னு சொல்லி இதையெல்லாம் இஸ்லாத்தின் ஒரு அம்சம் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. இது புகாரியில 2518 6022வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஈனு ரஜுல ஃபீ தாபத்திஹி யுஹாமிலுஹு அலைஹா அவ் யர்ஃபு அலைஹா மதாஹு சதகா. ஒரு மனுஷனுடைய வண்டியில ஏற முடியாம சிரமப்படுறான், அவனுடைய ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியாம சிரமப்படுறான், அவனை கொஞ்சம் தோல் கொடுத்து அவனத்துக்கு ஒட்டகத்தில் உட்கார வைக்கிறியா, அது கூட தர்மம் தான். காசு கொடுத்தாதான தர்மம். காசு இருந்தா காசு கொடு, காசு இல்லைன்னு சொன்னா அவன் அந்த வண்டியில ஏற முடியாம சிரமப்படுறான், ஏத்தி விட்டு போ. பஸ்ல ஏற முடியாம வயசானாலுக்கு நிற்பாங்க, கூட்டிட்டு வந்து ஏத்தி விடு. கியூல நிற்பான் முடியாதவன், நீ போய் கியூல டிக்கெட் எடுத்துக்கொண்டாங்க கொடு. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும். யார கஷ்டப்படுறாங்களா, ஒரு முஸ்லீமுடைய பார்வை எப்படி இருக்கணுமா, என்னைய மட்டும் பார்த்துக்கணும் இருக்கக்கூடாதான். அப்ப மறுமையில் வெற்றி பெற முடியும். எப்படி இருக்கனே, பாவமா இருக்க, இவர் கஷ்டப்படுறாரு, உட்கார முடியாம இருக்காரு, நிக்க முடியாம இருக்கிறாரு, ரொம்ப தடுமாறுறாரு, திணறாரு, இதையெல்லாம் முஸ்லீம் கவனிக்கணும். ஒரு முஸ்லீமுடைய பார்வை உலகம் பூரா அப்படி பறந்து இருக்கணும். எதுக்கு பறந்து இருக்கணும்? நம்ம என்னமாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அடுத்தவருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்குமா, அதன் மூலம் மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியுமா? அதுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய வாகனத்தில் அவன் ஏறுவதற்கு நீ உதவி செய்வதும், அவன் கீழே போட்டிருக்கிற பொருளை ஏற்றி கொடுப்பதும். மேலே கேட்பான், பஸ்ல உட்கார்ந்து இருப்பான், அவன் கரிச்சிப்போ பேக்க கீழே விழுந்துடும். நம்மள்ட்ட கேட்பான், பாய் கொஞ்சம் எடுத்தாங்க, வந்து எடுத்துட்டு போடாங்க, ஏன் இதை எடுத்து கொடுத்தா என்ன, இதுல என்ன கௌரவம் இருக்குது? எடுத்தாங்க, அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறான், அவன் மேல இறங்கி எடுத்துட்டு போறது என்பது ரிஸ்க். கூட்டது நெரிசல்ல அவ்வளவு வரையும் தாண்டி கடந்துட்டு வர்றதை விட நீ ஜன்னல் விட இப்படி தூக்கி கொடுத்துடலாம்ல. நம்ம என்ன நினைக்கிறது, இவன் பொடிப்பைய நான் பெரிய ஆளு, இவன் சொல்லி நான் இவனுக்கு என்ன வேலைக்காரனா,
எல்லாம் வேலைக்காரன் தான். நம்ம முஸ்லீம் என்பவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன், மக்களுக்கு சேவை செய்யறவன். அப்ப சேவை செய்யறவனாக நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் இது மாதிரி யாராவது கேட்கும் பொழுது இப்படி எல்லாம் என்ன வருதுல, வந்தாலும் முஸ்லீம் கிடையாது, வரக்கூடாது. மனசு முடியாம தானே கேட்கறான், நம்மள நாடி வந்து கேட்டான்ல, இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தா இவனுக்காக நம்ம கொடுக்கணும் அந்த ஹெல்ப்ப, இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான். நம்ம எதுக்கு இந்த ஹெல்ப் பண்றோம், இவனுக்கு நம்ம இந்த உதவியை செஞ்சால் இதை இறைவன் விரும்புகிறான், இறைவன் விரும்பினால் நமக்கு பரிசு தருவான். எதுக்கு நோன்பு வைக்கிறோம், எதுக்கு தொழுகிறோம், அதுக்கு தானே தொழுகிறோம், மர்மைக்கு தானே தொழுகிறோம், அதுல நன்மை கிடைக்கும்னா நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, இது கூட தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு துல்லு தரீகி சதகா, ஒருத்தன் எப்படி போகணும், மண்ணடிக்கு எப்படி போகணும்னு கேட்கறான், போ வேலை இல்லையா, இப்படிங்க கூடாதான், அந்த வழியை காட்டி கொடுக்கிறது கூட தர்மம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனுஷன் வழி தெரியாத ஒருத்தன் வழியை கேட்கறான், அது எப்படி போகணும் இது எப்படி போகணும்னு நிறுத்தி கேட்டா பதில் சொல்றாங்களா முக்காவாசி பேரு, கடுப்படிக்கிறான். அப்ப நிறுத்தி கேட்கும் போது மத்தவன் எப்படி இருந்துட்டு போனான், ஒரு முஸ்லீம் என்ன பண்ணனு, வழி தெரியாம ஒருத்தன் வந்து எங்கிட்ட நாங்க போகணும், இந்த வீடு தெரியுமா, இந்த அட்ரஸ் தெரியுமா, இந்த தெருவு எந்த பக்கம் இருக்கிறது, கோர்ட் எந்த பக்கம் இருக்கிறது, அது எங்க இருக்கு, இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம ஒருத்தன் வந்து கேட்டான்னு சொன்னா அதுக்குரிய பாதையை நம்ம காட்டி விடுவதற்கு பாருங்க சின்ன வேலை தான். இந்த பக்கம் இப்படி ரைட்ல போய் லெப்ட்ல போன்னு சொல்ல போறோம், இது பெரிய தர்மமா? ரைட்ல போய் லெப்ட்ல போகணும் பெரிய பயங்கரமான வேலையா? இது கூட நம்ம செய்யக்கூடாதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு துல்லு தரீகி சதகா, நன்மை பாதையை ஒருத்தனுக்கு தெரியாதவனுக்கு காட்டி கொடுக்கிறது இருக்கிற வழிகாட்டுதல், அது கூட தர்மம். இந்த இவ்வளவு விஷயங்களும் புகாரில 2891வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் கவனிக்கிறோமா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டு நமக்கு என்ன போயிட்டு இருக்க கூடாது, போய் நின்று என்ன பிரச்சனையா, ஏன் சண்டை போடுறீங்க, உன் விஷயத்தை சொல்லு, என்னப்பா இது அப்படின்னு அதை பேசி அவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம செய்யறோமா? இது கூட சதகாவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாதிலு பைனல் இஸ்னைனி சதகா, ரெண்டு பேருக்கு மத்தியில போய் நீ வந்து நீதி வழங்கி அவங்களுக்கு மத்தியில உள்ள விவகாரத்தை தீர்த்து வைக்கிறீங்களா, அதனால ஜமாத்துல இதனை பிரச்சனைகளுக்கு வர்றாங்க கூப்பிட்டு பேசுறோம்னா எதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கா? இதெல்லாம் ஒரு சதக்கா, இதெல்லாம் நல்லறங்கள், இதுக்கெல்லாம் மறுமையில் என்ன இருக்கு, நன்மை கிடைக்கும். அதுக்காக வேண்டி ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது வந்து மறுமையில் பயன் தரக்கூடிய காரியம். எல்லாம் சதக்காவுல சேர்க்கிறாங்க. சதக்கான்னா மறுமையில் வெற்றி தரக்கூடிய தர்மங்கள், நற்கர்மங்கள். இது புகாரியில 2989வது ஹதீஸாக. இதெல்லாம் எதுக்குன்னா, சமூக சோசியல் ஒர்க்ல நம்ம தான் முன்னோடியா நிக்கணும். முஸ்லிம்கள் தான் சோசியல் ஒர்க்ல, சமூக பணிகள்ல மற்ற எல்லா சமுதாயத்தை விட மிஞ்சி நிக்கணுங்க. நமக்கு வலியுறுத்தி சொன்ன அளவுக்கு எந்த சமயத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. அவ்வளவுக்கு மக்கள் தொண்டாற்றுவது இறைவனுக்கு ஆற்றுகிற தொன்றாகவே இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸரஅன் ஃபயஅகுல் மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி சதகா. ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான், அல்லது ஒரு கன்றை ஊண்டி வைக்கிறான், அல்லது ஒரு நெல்லையோ ஒரு புல்லையோ விதைக்கிறான். இப்படி விதைத்து அதிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனுஷனோ ஒரு கால்நடையோ சாப்பிடுமையானால் இவனுக்கே தெரியாது, இவன் தர்மம் செஞ்சா நல்லா எடுத்துக்கிடுவான். நம்ம ஒரு மரத்தை நட்டி வைக்கிறோம், அந்த போற வாரவெல்லாம் அந்த மரத்துல மாமரத்தை போய் சாப்பிட்டு போறான், அது ஒரு பறவை போய் அதை சாப்பிடுகிறது, அது அந்த ஆடு வந்து அந்த உள்ள இலைய சாப்பிடுகிறது. இதெல்லாம் எதுல கணக்கு வருமா? இதெல்லாம் நீ செஞ்ச தர்மம், நமக்கே தெரியாது, எவன் எடுத்தான்னு நமக்கு தெரியாது, எந்த மாடு திண்டுச்சு எந்த ஆடு திண்டுச்சு நமக்கு தெரியாது. நம்ம நட்டு வைத்த மரத்திலிருந்து, செடியிலிருந்து, கொடியிலிருந்து யாராவது எதையாவது திருடப்பட்டுருச்சு, அது தர்மமா? நம்ம ரோட்ல வச்சு நம்ம பீக்கங்காய் செடியை வச்சிருக்கிறோம், கொடியை போட்டிருக்கிறோம், அவன் ராத்திரி பார்த்தா பீக்கங்காய் காலையில பார்த்தா காணாம், அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாத, தர்மம் செஞ்சு வச்சுட்டு போப்பா. உன்னுடைய செடி கொடிகள்ல இருந்து எது திருடப்படுகிறதோ அதுவும் உனக்கு தர்மம். சாப்பிட்டாலும் தர்மம், திருடினாலும் தர்மம், ஆடு மாடு திண்டாலும் தர்மம், பறவைகள் சாப்பிட்டாலும் தர்மம், மனுஷன் சாப்பிட்டாலும் தர்மம். அப்ப தர்மங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? பிறருக்கு வந்து உதவுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னா இதை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாத, பெரிய நஷ்டமா எடுத்துக்கிறாத. மனுஷன் தானே திண்டு போதும், ஆடு தானே சாப்பிட்டு போகுது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மைக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை தள்ளுறாங்க. இதுல தனிச்சு இது மார்க்கத்தின் பெயரால் இதெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இது புகாரியில 2320, 6012 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதை விட முக்கியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, நோன்பு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மை. தினம் நோன்பு வைக்கிறது, ஆனா மார்க்கத்தில் தடை இருக்குது, தினம் நோன்பு வைக்க கூடாது.
ஒன்னு விட்டு ஒன்னு தான் நோன்பு வைக்க முடியும். அதிகபட்சமா நோன்பு வைக்க நம்ம ஆசைப்பட்டால் ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லாம, ஒரு நாள் நோன்பு, அது அதிகபட்சம் விரும்பக்கூடியவர்களுக்கு. ஆனால் மார்க்கத்தில் இப்படி தடை இருக்கும்போது 365 நாள் நோன்பு வச்ச நன்மை கிடைக்குமா? கிடைக்காது, அடையவே முடியாது நமக்கு. ஏன் 365 நாள் நமக்கு நோன்பு வைக்க கூடாதுல? அது தடை செய்யப்பட்ட பெருநாள் வந்துடும். ஹஜ் பெருநாளை ஒட்டி 5 நாள் தடையாகி போயிடும். சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிறது தடையாகி போயிடும். வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா வருஷம் பூரா நோன்பு வைக்க இயலுமா? இயலாது. இரவு முழுசு நின்று வணங்க இயலுமா? அனுமதியாச்சு இருக்குதா? இரவு முழுசு நின்று வணங்குறது கண்டிக்கப்படுகிறது. மனைவி மக்களுக்கு செய்யற கடமை இருக்கு, கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது. ஆனால் இதெல்லாம் செய்யாமலேயே இந்த நன்மை நீங்க அடைய முடியுமா? அதாவது இந்த மார்க்கத்தில் ராத்திரி பூரா நின்று வணங்குறதுங்கிறது கிடையாது. ஆனால் நீ ராத்திரி பூரா நின்று வணங்குற நன்மையை உன்னால் அடைய முடியும். இந்த மார்க்கத்தில் 365 நாள் நோன்பு என்பது கிடையாது. ஆனால் நீ நினைத்தால் 365 நாள் நோன்பு நன்மை உனக்கு கிடைக்கும். அதை செய்யாம அந்த நன்மை கிடைக்கலாம். எப்படி பாருங்க, 365 நாள் நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்கிறது. 24 ஹவர்ஸ் இரவு 12 மணி நேரம் நின்று வணங்கின நன்மை நமக்கு கிடைக்குமா என்றால் அதை செய்யாமலேயே கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீன். ஒருவன் கணவன் இல்லாத பெண்கள், கைம்பெண்களுக்காக யார் உழைக்கிறானோ, அவங்களுடைய உணவுக்காக, அவங்களுடைய உடைக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக யார் பாடுபடுகிறானோ, ஒல் மிஸ்கீன் ஏழைகளுக்காக யார் பாடுபடுகிறானோ அவனுக்கு 3 அந்தஸ்து கிடைக்கிறது. என்ன 3 அந்தஸ்து? கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில களமிறங்கி போராடுறான அவனுக்கு கிடைக்கிற நன்மை போன்று அவனுக்கு கிடைக்கும். அவில் காயிமில் லைலி, இரவு முழுசும் நின்று வணங்கியவனை போன்ற நன்மை அவனுக்கு கிடைக்கும். அவி சாயிமின் நகாரி, பகலெல்லாம் நோன்பு வைத்துக்கிட்டு இருப்பான அப்படிப்பட்டவனுடைய கூலி அவனுக்கு கிடைக்கும். இவன் செஞ்சது ஒரு ஏழைக்கு உதவி, அதுக்குன்றே தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கான். இவன் வேலையே என்ன? ஏழைகளுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாடு சமைச்சு போடுறது, அது பண்றது, ஏழைகளுக்கு அறிவிப்பு செய்யறது. இங்கெல்லாம் நாங்க செய்யறோம்ல, எதுக்கு செய்யறோம்? அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறோம், திங்கிறதுக்காக கேட்கிறோம். இதுக்கெல்லாம் நாங்க பாடுபட்டால் இந்த நன்மை எங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். ஜமாத்துல இருந்து அதுக்கு பண்றோம், இதுக்கு பண்றோம், பித்ரா வசூல் பண்றோம், பித்ரா வசூல் பண்ணி திங்கிறதுக்கு வசூல் பண்றோம், மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சோம்? கொடுத்துடுறோம். அப்ப அந்த மாதிரி ஏழைகளுக்கு போய் சேரட்டுமே, அனாதைகளுக்கு போய் சேரட்டுமே, விதவைகளுக்கு போய் சேரட்டுமே, திக்கற்றவர்களுக்கு போய் சேரட்டுமே. அவங்களுக்காக யார் உழைக்கிறது? நமக்கெல்லாம் உழைக்க ஆள் இருக்கிறது. ஒரு கல்யாணமான ஒரு புருஷனோட இருக்கிற பொம்பளைக்கு புருஷன் உழைக்குவான், புருஷன் இல்லாத பொம்பளைக்கு யார் உழைக்கிறது? நம்ம தானே வேற ஆள் தான் அவங்களுக்காக உழைச்சு கொடுக்கணும். அது மாதிரிலாம் நினைத்து கொண்டு திக்கற்றவர்களுக்காக வேண்டியே நம்மளுடைய லைஃப்ல கொஞ்சம் நேரத்தை, ஒரு சின்ன நேரத்தை, ஒரு அதிகமான நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்பட்டோமே ஆனால் அதுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டா, பகலெல்லாம் நின்று வணங்கி, ராத்திரி பூரா பகலெல்லாம் நோன்பு வைத்து, ராத்திரி எல்லாம் நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய பாதையில வேற களமிறங்கி போராடுறாங்களே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி கிடைக்கும் என்று பெரிய இபாதத்துக்கு வணக்கத்துக்கு கிடைக்கிற கூலிய ஏழைக்காக உழைக்கிறது தர்றாங்க. ஏழைகளுக்காக வேண்டி யார் உழைக்கிறானோ, விதவைகளுக்காக யார் உழைக்கிறானோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கேரண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 5353வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ஏழைபாளைகளுக்கு கொடுக்கிற இந்த உதவிகளை அல்லாஹ் எப்படி ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது என்று கேட்கிறாங்க. முதல் ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு ஸலாத் சொல்றத சொல்லிட்டாங்க, முந்தி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? துத்இமு தாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டு செய்யற நல்ல காரியம் என்னன்னு கேட்டா பசிச்சவனுக்கு சோறு கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்துல என்ன சிறந்த காரியம்னு கேட்கறாங்கல்ல, தொழுகை நோன்பு ஹஜ்ஜெல்லாம் இருக்குதானே செய்யுது, அதெல்லாம் சொல்லாம எது சிறந்த காரியம்னு கேட்டவன என்ன வாயில வருது? துத்இமு தாம். அதையும் சில நேரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்துல இது முக்கியத்துவப்படி சொல்லி இருக்கிறாங்க. துத்இமு தாம், பசிச்சவங்களுக்கு சோறு கொடுக்கிறது இருக்குது, உணவு போடுறது, அதுதான் இஸ்லாத்தில் உள்ள காரியத்திலேயே சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 12, 28, 6236 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் இன்னொரு இந்த பசித்தவருக்கு உணவு கொடுக்கிற விஷயமாக ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ், இதுல இருந்து காப்பி அடிச்சு தான் ஏழையின் செருப்பில் இறைவனை காண்போன்னு இப்ப கோஷம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை முத சொன்னதை யாரு? இஸ்லாம் தான் உலகத்துக்கு சொல்லுது. எப்படி சொல்லுது? கியாமத்து நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் நிறுத்தி ஒருத்தரையா விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை சொல்லி காட்டி தான் நல்லா விசாரிப்பான். அப்போ ஒரு அடியான கூப்பிடுவானா, கூப்பிட்டு என்ன செய்வான்? எப்படி ஆதம்,
ஆதமுடைய மகனே, மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, பலம் தவுதுனி, நீ என்னை நோய் விசாரிக்க வந்தியா? அல்லாஹ் கேட்பானா மறுமையில, நம்மளை போய் எல்லாம் நிப்பாட்டி வச்சு கேட்பானா, ஏன்டா நான் நோயாளியா இருந்தேன்ல, நீ என்னை வந்து ஏன் நோயாளின்னு என்னை வந்து கேட்டியா, என்னை வந்து விசாரிக்க வந்தியா அப்படின்னு கேட்பானா. அப்ப இந்த இவன் சொல்லுவானா, மனுஷன் சொல்லுவானா, யாரப்பி கைப ஆவுதுக்க, நான் எப்படி உன்னை நோய் விசாரிக்க முடியும்? அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனா இருக்க, உனக்கு நோய் வருமா? நான் நோய் வந்தா தான் நான் வந்து விசாரிக்க முடியும், நீ அகிலத்துக்கே எஜமானனா இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்லுவானா. இப்ப லாஜிக்கா பேசுவாங்களாம், என்னது உனக்கு எப்படி நோய் வரும், நீ உனக்கு நோயே வராது, நான் எதுக்கு உன்னை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அம்மா அலிம்த அண்ணா அப்தி புலானன் மறில, அடே உனக்கு தெரியாதா என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தானா இல்லையா? ஒரு ஆள் பேரை சொல்லி, நம்ம எந்த நோயாளியை பார்க்க போகாம இருந்தோமோ அந்த நோயாளி பக்கத்து வீட்டில் இருப்பான், ஏத்த வீட்டில் இருந்திருப்பான், கேள்விப்பட்டு நம்ம நினைஞ்சிருக்க மாட்டோம், நோய் விசாரிக்க போயிருக்க மாட்டோம். அந்த நோயாளி பேரை எல்லாம் சொல்லி, இந்த உங்க 7வது வீட்டுல, உங்க மொட்டை மாடியில, 3வது வீட்டுல, ஏத்த வீட்டுல, அடுத்த வீட்டுல, அடுத்த தெருவுல, அல்ல உங்க மாமா, உங்க மச்சான், உங்க சித்தப்பா, இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லி, அந்த ஆள் நோய்வாய்ப்பட்டிருந்தானா இல்லையா, நீ நோய் விசாரிக்க போகலையா இல்லையா, நீ அங்க போயிருந்தே என்றால் வஜத்தனி இந்த என்னை அங்கே நீ கண்டிருப்பாய். ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க போனா எனக்கு நோய் வராது, பேச்சுக்கு எனக்கே நோய் வந்து அதை விசாரிக்க வந்தால் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்வேனோ, மகிழ்ச்சி அடைவேனோ, அந்த மாதிரி ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க போனேன்னு சொன்னா அங்க நீ என்னை காண்பாய். அப்ப நோயாளிகள்கிட்ட என்னை பார்க்கலாம் நீ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அடுத்து அல்லாஹ் என்ன கேட்பான், இன்னொருத்தனை கூப்பிடுவான், எப்படி ஆதம், அந்த இன்னொருத்தனை நம்ம கூட இருக்கலாம், நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யறோமோ, இந்த ஒருத்தன் தான் அர்த்தம் கிடையாது, இந்த கேட்டகரியில் உள்ள எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்குது, மொத்தத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் இப்படி கேட்பான்னு நினைச்சுக்கிற கூடாது, இந்த மாதிரி நடந்த எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுவான். அடுத்து அல்லாஹ் கூப்பிடுவான், எப்படி ஆதம், ஆதமுடைய மகனே, இது இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு. இஸ்தத் ஆம்துக்க, நான் உன்கிட்ட பசிக்குன்னு தானே சோறு கேட்டேன், குளம் துத்துறை முனி, எனக்கு நீ சோறு போட மாட்டேன்டியடான்னு கேட்பான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்கிட்ட பசிக்குன்னு தானே உன்கிட்ட சோறு கேட்டேன், எனக்கு சோறு தந்தியா அப்படின்னு மறுமை நாள் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான். இவன் என்ன பண்ணுவான், யாரப்பி கைபவு செய்முக, இறைவா உனக்கு எப்படி நான் சோறு தருவேன், நீ அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்துக்கு சோறு போடுறவனா இருக்க, நான் எப்படி உனக்கு சோறு தர்றது அப்படின்னு இவன் பேசுவானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, அம்மா அலிம்த, அடே உனக்கு தெரியாதா என்னுடைய அடியான், இந்த அடியான் உன்ட்ட வச்சனாம் தேதி உன்ட்ட ஒரு நாள் வந்தானான்னு நமக்கு யாவும் வரும். அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா அப்படி படத்தை ரீப்ளே பண்ணி காட்டிடுவான். அல்லாஹ் இன்னார் வந்தானா, இத்தனை வந்தானா, இல்லைன்னு தட்டி விட்டியா, கொடுக்க வசதி இருந்துச்சா உன்ட்ட, இருந்து தரமாட்டேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்டெல்லாம் சொல்லுவானா. அம்மா அலிம்த அன்னக்கலவ் அசாம் தகு, நீ அவனுக்கு மட்டும் சோறு போட்டிருந்தால், பசிக்கு உணவு கொடுத்திருந்தால், வஜத்த தாலிக்கு ஐந்தி, அதை என்னிடத்தில் இங்க பெற்றிருப்பாய். அங்க சோத்த போட்டா இங்க என்கிட்ட நீ பரிசு வாங்கியிருப்ப. அப்ப அவனுக்கு போட்டது நான் பரிசு தர்றேன், எனக்கு தந்ததுன்னு அர்த்தம். நீ அவனுக்கு சோறு போடல, நீ அவனுக்கு சோறு போட்டால் அது இங்க நான் கணக்கு தீர்ப்பேன், நான் தருவேன், அதுக்குள்ள பில்லு நான் பண்ணுவேன். நீ வந்து சாப்பாடு அவனுக்கு கொடுப்ப, ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்தா காசு கொடுக்கணுமா இல்லையா, அவனுக்கு சாப்பாடு கொடுப்ப, பில்லு நான் தருவேன், பில்லு பே பண்ற நான் பண்ணுவேன், கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்கறான். அப்ப நம்ம இப்படிலாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பேர் கேட்கறாங்க, நமக்கு முடியுமே, ஒருவேளை சோறு கொடுக்க முடியுமே, ஒரு 5 ரூபாய்க்கு கையில கொடுக்க முடியுமே, ஒரு ஹோட்டல்ல கூட்டி கொண்டே விட்டு வயிறார சாப்பிட்டு போப்பான்னு நமக்கு சொல்ல இயலுமே, சொல்லி இருக்கிறோமா? எத்தனை பேர் அப்படி கேட்டு நம்ம இல்ல நடந்திருக்கிறோம். நம்மளை கூப்பிட்டு நிறுத்தி எல்லாம் இப்ப கேட்பானே, ஏண்டா எனக்கு தரல, தந்துட எவ்வளவு பெரிய சான்ஸ் இருக்கு, நாசமாக்கிட்டீடா, எனக்கு தந்ததா அள்ளி தந்திருப்பேன், எவ்வளவு பெரிய பரிசு தந்திருப்பேன், இழந்துட்டியே அப்படின்னு எல்லாம் கேட்பான். மறுபடியும் எல்லாம் கேட்பான், எப்படி ஆதம், இது மாதிரி உள்ளவன் இருக்கான், ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கை துக, உங்ககிட்ட வந்து தண்ணி தானே கேட்டேன், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, வீடுகள்ல கடைகள்ல தண்ணி கேட்டா காசு கொடுத்து வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு, அவன் சோத்துக்கு லாட்டி அடிக்கிறான், அவன் போய் மண்ணர் வாட்டி குடிக்க முடியுமா? அவனுக்கு முடியாது. தண்ணி கேட்டானா பாட்டிலுக்கு வாங்கிட்டு போ அப்படிங்கிற கதையெல்லாம் வச்சு பார்க்கிறோம். அப்ப நான் தண்ணி தானே கேட்டேன், தண்ணி தர மாட்டேன்ட்டிய, உனக்கு எப்படி நான் தண்ணி தருவேன் இறைவா, நீ தான் ரப்புல் ஆலமீனா இருக்கிறிய. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, நீ ஒருத்தர் இத்தனை வந்தானா, உன்கிட்ட தண்ணி கேட்டானா, நீ இல்லைன்னு சொன்னியா, நீ மாத்திரம் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அந்த கூலி என்கிட்ட வாங்கியிருப்ப. அப்ப அடுத்தவருக்கு உணவளித்தலை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அது வந்து அல்லாஹ்வுக்கு உணவளித்த மாதிரி அப்படி சொல்லவே கூடாது. அல்லாஹ்வே சொல்றதுனால சொல்றோம், நம்மளா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையோட யூஸ் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டதுனால
நம்மளா நீங்களா அல்லாவுக்கு இந்த மாதிரிலாம் இது அல்லாவுக்கு செஞ்ச மாதிரிலாம் சொல்லிவிடக் கூடாது. அல்லாவே இதை சொன்னதா வரும்பொழுது அவனை நம்ம எதிர்கேள்வி கேட்க இயலாது. அவன் என்ன சொல்றான், நீ மாத்திரம் அந்த ஏழைக்கு சோறு கொடுத்தா எனக்கு தந்த மாதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய இடத்துல இதை கொண்டு அல்லாஹ் வைக்கிறான்னு தெரியுதா? நம்ம பிறருக்காக சமூக சேவையில் ஈடுபடுவது, அடுத்தவருக்காக உழைப்பது என்பதை எவ்வளவு நன்மையான ஒரு காரியமாக அல்லாஹ் நமக்கு கணக்கு எழுதுறான் என்பதை இந்த ஒரு ஹதீஸில் இருந்தும் நம்ம என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அர்பஊன ஹஸலத்தன் 40 காரியங்கள் இருக்கின்றன. 40 ரசூலுல்லாஹ் இது பட்டியல் போடவே இல்லை. ஆனா நம்ம தேடி பார்த்தா 40, நான் சொன்னதுல நிறைய 20 சொல்லியிருப்பேன். வழங்குதா, வாகனத்தில் ஏற்றி விடுறது, எடுத்து கொடுக்கறது, அப்படி இப்படின்னு வருதா இல்லையா, மரத்தை நட்டி வைக்கிறது, இப்படி எவ்வளவு வந்திருக்குது. அது பல சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால இந்த ஹதீஸ்ல 40 என்னன்னு பட்டியல் போடல. ஆனா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஊன ஹஸலத்தன் 40 நல்ல காரியங்கள் உள்ளன. அலாஹுன்ன அதுல ரொம்ப உயர்ந்த காரியம் என்னவென்று கேட்டால் மனிஹத்துல் அனஸ். அதான் நம்மள்ட்ட ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வைங்களேன். ஆடுனா நம்ம நாட்டு ஆடு கிடையாது. நம்ம நாட்டு ஆடுல அதனுடைய குட்டிக்கே பால் சுரக்காது, போதுமானதா இருக்காது. அரபு நாட்டில் உள்ள ஆடுகள்லாம் மாடு மாதிரி பால் கறந்து விற்கலாம். அந்த குட்டிக்கும் போக மாட்டில் உள்ள பால் கண்ணு குட்டிக்கு போக மிச்சமா இருக்கா இல்லையா, நம்ம கறந்து விற்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியான சில நாடுகள்ல சில ஏரியாக்கள்ல உள்ள ஆடுகள் அதுல இருந்து பால் கறந்து மனிதர்கள் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. வடநாட்டிலாம் அது மாதிரி இருந்துச்சு. அதனால காந்தி ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு இருந்தாரு. கடைக்கு போய் தானே குடிச்சாரு. ஆட்டுப்பால் நிலக்கடலையும் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி வடநாட்டில் உள்ள ஆடுகள்லாம் அது மாதிரி நிறைய பால் சுரக்கக்கூடிய ஆடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பிரதேசத்திலையும் மாட்டில இருந்து பால் கறக்கிற மாதிரி, ஒட்டகத்தில இருந்து கறக்கிற மாதிரி ஆட்டில் இருந்தும் பால் கறந்து என்ன செய்வாங்க, அது குட்டிக்கு போக மனிதர்களும் குடிச்சுக்கிடுவாங்க. குட்டிக்கு போக நம்ம டீ போட்டு காப்பி போட்டு குடிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஆட்டுப்பாலும் அதுக்கு யூஸ் ஆகும், ஃபுட்டாக உணவாக யூஸ் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்கிட்ட அல்லாஹ் ஆட்டை தந்திருக்கான்ல, ஆட்டை தந்திருக்கும் பொழுது நீ உன் தேவைக்கு போக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆட்டை பிடிச்சி கொடுத்து பசிக்குன்னு வர்றானா இந்த கறந்து குடிச்சிட்டு போ. அல்லாஹ் கொடுக்குறான், மடியில பாலை கறக்க வைக்கிறான். ஆட்டில இருந்து வரக்கூடிய பாலை விற்கவும் செய்யலாம். நீ விற்காம இந்த ஒரு பசிக்குன்னு வர்றவண்ண குடிச்சு இந்த ஆட்டுல பாலை கறந்து குடிச்சிட்டு போப்பா, இன்னொருத்தவன் அந்த ஆட்டுல கறந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றீங்களே, இது உயர்ந்தது. 40 விஷயங்கள் இருக்கிறது. இதுல உயர்ந்தது எது? நம்ம இடத்துல இருக்கிற ஒரு உபரியாக இருக்கிற ஒன்றை அடுத்தவர் கேட்கும் பொழுது நீ யூஸ் பண்ணிக்கிட்டு போ, நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது உயர்ந்தது. அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் ஆமிலின் யஅமலு பி ஹஸலத்தின் மின்ஹா. இந்த 40 காரியத்தில் ஏதாச்சும் ஒன்றை ஒருவன் செயல்படுத்தி, எப்படி செயல்படுத்தணும், ரஜா சவாபிஹா, அதற்கு கிடைக்கிற பரிசை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற பரிசை எதிர்பார்த்து, தஸ்தீக மௌஇதிஹா, அது வாக்களிக்கப்பட்டதை மெய்ப்படுத்தி நிச்சயமா தருவான், உண்மைதான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று முழு நம்பிக்கையோட அதன் நன்மை எதிர்பார்த்து செய்தால், இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துல அல்லாஹ் சேர்க்காம இருக்கிறது இல்ல. எதுக்கு? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஆற்றை எடுத்து நீ கறந்து குடிச்சிட்டு போடான்னு சொன்னா மறுமையில நிச்சயமா நன்மை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட சொன்னா அதுக்கு பரிசு என்னவா? சொர்க்கம். அப்ப சொர்க்கம் மோட்சத்தை எல்லாம் அடைவதற்கு நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? சில வணக்கங்களை வழங்கி வச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கும் உண்டு, இதுக்கும் உண்டு. அதுக்கு எப்படி சொர்க்கங்கள் கிடைக்கிறதோ அதே மாதிரி எதுக்கு உண்டு? இந்த மாதிரி சமூக பணிகள் செய்வதும் ஒரு இபாதத்து, அல்லாஹ்விடத்தில் பரிசு பெற்று தரக்கூடியது என்பதை நபிகள், அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதனுக்கு செய்யற சேவைகள் எல்லாம் இபாதத்துல வருதா இல்லையா? வணக்கத்துல. இதெல்லாம் வணக்கமா இருக்க போய் தானே சொர்க்கம் கிடைக்குது. இது ஒரு இபாதத்தாக, இது ஒரு வணக்கமா இல்லாட்டி இதுக்கு ஏன் சொர்க்கம் கிடைக்கணும்? நீனா சோறு கொடுத்தலடா, அவன் தான் நன்றி சொல்லிட்டானா, போடா வேலையை பார்த்துன்னு சொல்லிவிடலாம்ல. நம்ம ஒரு அளவுக்கு சோறு கொடுக்குறோம், சோறு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப நன்றி ஏஜமாம்பா, கணக்கு தீந்துருச்சுல, அப்ப எதுக்கு அல்லாஹ் உனக்கு தரணும்? அது உலகத்தில் அவன் நன்றி சொன்னாலும் அது இபாதத்து, அது வணக்கம். எப்ப இபாதத்து? இதை செஞ்சா அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான் என்கிற நம்பிக்கையோட செய்தால், இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்தில் சேர்க்காம அல்லாஹ் இருக்கிறது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2630. எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, மனிதர்களுக்கு உதவுதல் இது ஒரு பெரிய தொண்டு. இன்னும் சொல்ல போனாங்க, இன்னைக்கு பார்க்கணும், இந்த தொண்டை கற்றுத்தர்ற இந்த சமுதாயத்தில் இதை மறந்துட்டோம். இந்த தொண்டெல்லாம் செய்யாத ஒரு சமுதாயம் இதை அப்படியே நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. காப்பி அடித்துக்கொண்டு இந்த சோசியல் ஒர்க்கு பூரா அவங்க தான் பண்றாங்க.
அதனுடைய ரிசல்ட் என்ன? அவங்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. இந்த பொதுவான இந்த மாதிரியான காரியங்கள் வந்து மனிதர்களை ஈர்க்கும். உங்களுக்கு மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. மார்க்கத்தில் கடமைன்னு சொல்லப்படாத என்ன செய்யறாங்க? இதுவே தங்களுடைய முழு நேர வேலையாக எடுத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவுறது, அதை செய்யறது, இதை செய்யறது, தொழுநோயாளிகளுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு உதவுறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, அது மாதிரி நிவாரண பணிகள் செய்வதுன்னு சொல்லி யாருக்கு கடமையாக்கப்படல அவங்க செய்யறாங்க. நம்மள அதை முந்தி நிக்கணும், நம்மள அது ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும், நம்மள அதுல மார்க் வாங்க, நமக்குள்ள மார்க் இதை கட்டாயமாக்குது தெரியல. இதெல்லாம் சொல்லித்தரப்படல. தொழுவு நோம்பு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். இஸ்லாத்தின் கடமை 5, இந்த இஸ்லாத்தின் கடமை 5 திருப்பி 5 தான், 5 கடமை, 5 மட்டும் தான் கடமையா? அப்ப இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள கடமை இல்லையா? 5 முக்கியமான கடமை, இன்னும் கடமைகள் இருக்குன்னு சொல்லாம 5 சொல்லி நிறுத்திட்டதுனால இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது சும்மா உலக விஷயம், இதெல்லாம் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்னங்க, இதுல என்னங்க நமக்கு ஒரு மார்க்கத்தினுடைய வணக்கங்கிற ஒரு ஃபீலிங் கூட செய்ய மாட்டாங்க நம்ம. அப்ப இது நம்ம இது புகாரில 2634 ஹதீஸ்ல இருக்குது. இன்னொன்னு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்டம் வர்றாங்க. ஒரு கூட்டம் எப்படி வர்றாங்க? அவங்க தலைவிரி கோலமா வர்றாங்க, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கொண்டு வர்றாங்க, பசியில பஞ்சடைச்சு போயிருப்பாங்கல்ல, கண்டெல்லாம் உள்ள தள்ளி போய் வர்றாங்க. அவங்கள பார்த்தாலே சாப்பிட்டு பல நாள் மாதிரி தெரியுது. அவங்க தோற்றமே அவங்களுடைய வறுமையை விளம்பரம் செய்யுது. அந்த மாதிரியான ஒரு பஞ்சை கோலத்துல ஒரு கூட்டம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வர்றாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முகம் அப்படியே மாறி போச்சு. இந்த ஏழை மக்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்தா இப்படியுமா மக்கள் இருப்பாங்க, இப்படி இருக்கிற அளவுக்குமா அந்த சமுதாயம் கண்டுக்கிறாம இருக்கும்? சமுதாயம் இந்த மாதிரி நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க, பார்த்தாலே சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி தெரியுது. அவங்க ஒரு Dress, நல்ல Dress கூட உங்களுக்கு இல்ல, குளிச்சு பல நாள் ஆன மாதிரி தெரியுது, தலைக்கு தைக்க எண்ணெய் இல்ல, இந்த மாதிரி கோலத்துல ஒரு மக்கள் இருக்கிறாங்களே உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஃபதமஅர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே பயங்கரமா மாறிச்சு கோவத்துல. இப்படி இருக்கிறாங்க, கூப்பிடு எல்லாத்தையும். நண்பகல் நேரத்தில் இவங்க வர்றாங்க, உடனே கூப்பிடு எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு இதை பத்தியே உரை நிகழ்த்துறாங்க. என்னப்பா இது, பக்கத்தில் உள்ளவங்க கவனிக்க மாட்டீங்களா? உங்களை அக்கம் பக்கத்தில் உள்ள பார்க்க மாட்டீங்களா? அடுத்ததில் உள்ள ஆளுகளும் பார்க்க மாட்டீங்களா? இப்படி வறுமையில் கிடக்க இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறாங்க, இதை கண்டுக்கிறாம இங்க பள்ளியாசலுக்கு இந்த கோலத்தில் வர்றாங்க, எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தர் என்ன செய்யறாரு, பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து போட்டுறாரு, ஒருத்தர் தங்க காசை கொண்டாந்து போடுறாரு, ஒருத்தர் வெள்ளி காசை கொண்டாந்து போடுறாரு, ஒருத்தர் அப்படி அவ்வளவு என்ன செய்யறாரு, கலெக்ட் பண்றாரு. ஒரு மூட்டை சேர்ந்து போச்சு. அந்த பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படி சொன்னாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு நல்ல காரியத்தை யார் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டுகிறாரோ, இஸ்லாத்துல உதவணும்னு சொல்லி இருக்கிறது, ஆனால் அதை கலெக்ஷன் பண்ணார்ல ஒரு ஆளு, ரசூலுல்லாஹ் பயான் பண்ண உடனே நீங்க என்ன கொடுக்குறீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க. அப்ப இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணவரை பாராட்டி சொல்றாங்க, இஸ்லாத்துல இருக்கிற ஒரு நல்ல காரியத்தை நீ நடைமுறைப்படுத்தி காட்டினீன்னு சொன்னா அத உனக்கு அந்த குழியும் இருக்கிறது, இதை பார்த்து யாரெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணி இனிமேல் செய்வார்களோ அந்த குழி உனக்கு கிடைக்கும்பான்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க. அப்ப ஒரு ஏழ்மையான வறுமையான கோலத்தில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது அந்த நிலையில் வைத்திருக்கிற சமுதாயத்தின் மீது கோபம் வருகிறது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வர வேணாம். அவங்களை கண்டு அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், எவ்வளவு வறுமையில பீடி சுத்திட்டு இருக்காங்க எத்தனை மக்கள், ஆம்பளைக்கு வேலை கிடைக்காம பொம்பளை போய் ஒரு நாள் பூரா பீடி சுத்தி 20 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாள், அவளை பத்தி நினைச்சு பார்த்தோமா? அவங்களை எப்படி நம்ம டெவலப் பண்றது, அவங்களை எப்படி நம்ம மேல கொண்டு வர்றது, அதை பத்தி யோசிச்சோமா? ஒரு புடவைக்கு மறுபுடவை இல்லாம கந்தை துணியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? குடிசையில வாழ்ந்து தேவையான அரிசி பருப்பு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வறுமை கோட்டு கீழே இந்த ஒரு சமுதாயமே இருந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி எல்லாம் கவனிக்காம நம்ம சோத்தை திங்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ட்ரெஸ் போட்டு இருக்கணும், இது ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டது மாதிரியான கோபம் நமக்கு வரணும். கோபம் வராட்டால் பொறுப்புணர்வாது வரணும். இது சஹீஹ் முஸ்லிம்ல 1691வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கணும். இது மாதிரியான சமூக பணிகளையும் முஸ்லிம்கள் வந்து மார்க்க கடமை என்று நினைத்து செய்ய இதுல தனிச்சு விளங்குறது. இதெல்லாம் யார் இப்படி எல்லாம் வந்து எந்த ஒரு சித்தாந்தங்களை நீங்க எடுத்து பாருங்க, இப்படி இல்லாம சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து அதை செய் இதை செய், அது இல்லாட்டி இது கூட இல்லாட்டி இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. உப்பு கூடன்னு சொல்லுவாங்க, 2-3 சாமானுக்கு வேணா சொல்லியிருப்பாங்க. உப்பிட்ட வரை உள்ளளவு நினை,
உப்பு போடணும் இதான் சொல்லியிருப்பாங்க. உப்பு கம்மியானதானே, இது எவனும் செஞ்சுட்டு போயிருவானே, உப்பு ஒரு பெரிய விஷயமா, உப்பு மூட்டையை தெருவில் வச்சுட்டு போறான், கடையில் கூட உள்ள வைக்க மாட்டான், எவன் எடுத்துட்டு போவான் அதை, அவ்வளவு கம்மியான காசுல உள்ளதை கொடுப்பாங்க, உப்பு கூட எல்லாருக்கும். இதுல என்ன நன்மை, கொடுக்க வேண்டியதை கொடுப்பா, சோத்த போடு, நீ உப்பு கொடுப்பா, நாங்க என்ன செய்யறோம், சோறு போடுன்னு சொல்றோம். அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவர் மக்களுக்கு கடன் கொடுப்பாராம். அந்த வியாபாரி ஏழைகள் வந்தாங்கன்னா, மாசத்துல பார்த்து கொடுங்க, சரி கடன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாராம். கடன் வாங்கிட்டு போனவர் கொடுக்க முடியாம போயிருவார்ல, கொடுக்க முடியல எஜமானு சொல்லுவான். சொன்னா கொடுக்க முடியலையா, ஓ போ தள்ளுபடி பண்ணிட்ட போ அப்படின்னு வரான், தள்ளுபடி பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க பெரிய வியாபாரியா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் நடந்த சொல்லி காட்டுறாங்க, கான தாஜுருன் யுதாயினுன் நாஸ், மக்களுக்கு கடனாக பொருள்களை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். இதா மூசிரன், கஷ்டப்படக்கூடிய ஆட்களை அவர் கண்டாரையானால், ஹாலலி ஃபித்யானிஹி, தன்னுடைய ஊழியர்களுக்கு சொல்லி விடுவார், தஜாவசு அன்ஹு, அவர் எதை தள்ளுபடி பண்ணி விட்டுருங்க. எதுக்கு தள்ளுபடி விடுங்கன்னா, அல்லாஹு ஐயத்த ஜாவஸ அண்ணா, அல்லாஹ் நமக்கு தள்ளுபடி பண்ணுவான்ல, அதுக்கு தான் அவர் செய்யறது. எதுக்கு செய்யறாரு, நம்ம இவனுக்கு தள்ளுபடி பண்ணுனா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், நம்ம பாவங்களை தள்ளுபடி பண்ணுவான், நம்மளுக்கு தண்டனையை தள்ளுபடி பண்ணிடுவான், நமக்கு அல்லாஹ் சலுகை தருவானா இல்லையா, அப்படிங்கிறதுக்காக செய்யுங்கன்னு அவர் சொன்னார். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை ஏத்துக்கிட்டு இவருடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு ஜாவஸ் அல்லாஹு அன்ஹு, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தள்ளுபடி பண்ணிட்டான். இன்னொரு இது புகாரியில 2078 3480 ஆகிய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, அவர் தேடி பார்ப்பாங்களாம், இந்த ஆளுக்கு என்னப்பா ஏதாவது நன்மை இருக்க, ஒன்னையும் காணா, உண்மை இல்லையா, ஒண்ணுமே இல்ல, இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, எந்த ஒண்ணு இருக்குது, இந்த ஆளு கடன் கொடுத்தா தள்ளுபடி பண்ணிடுவாரு, ஃப்ரீ கடனாவும் கொடுப்பாரு, தர முடியாத அளவுக்கு தள்ளுபடி பண்ணிடுவாரு, அதான் அவருடையது. அப்ப இவனோட நான் என்ன மட்டமா, அல்லாஹ் கேட்பானா, இவனோட நான் என்ன கீழையா, இவன் தள்ளுபடி பண்ணுவான நாங்க பண்ண மாட்டோமோ, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்படி போட்டு போடுறா, நீ யார என்னுடைய அடிமை, உனக்கு இவ்வளவு இறக்கம் நீ தள்ளுபடி பண்ணுவேண்டா, நான் எவ்வளவு இறக்கம் உள்ளவன், போடா சொர்க்கத்துக்கு போடா, அதான் நான் பண்ற தள்ளுபடி அப்படி நல்லா என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி ஓடு சொர்க்கத்துக்குன்றான். அப்ப மனிதர்களுக்கு தொண்டாற்றுவது நம்மளை எங்க கொண்டு சேர்க்குது, இதை செய்யுங்க. இஸ்லாத்துக்கு தனி தாவாவெல்லாம் பண்ண வேணாம், இஸ்லாத்து தனியாவெல்லாம் போய் மக்களுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண வேணாம், இந்த செக்ஷனை கையில எடுங்க, இந்த சமூக பணிகளை செய்யுங்க, கண்டிப்பா இஸ்லாம் எப்படி போய் சேருதுன்னு பாருங்க. அப்படி கலரே மாறி போயிடும். இஸ்லாத்தை விமர்சிக்கிறாங்களே பேப்பர்ல டிவியில திறந்த தீவிரவாத நிக்குமா, நீங்க ஒழுங்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நடந்து காட்டுங்க, அவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம். இன்னும் போனா ஒரு வியாபாரமே பண்றோம், எல்லாத்துலயும் பாக்குறாங்க, எல்லாத்துலயும் உனக்கு என்ன வரணும், அடுத்தவனுக்கு தொண்டு, வியாபாரம் லாபம் சம்பாதிக்கிறது தான் வியாபாரம் பண்றோம். வியாபாரம் பண்ணுவோம் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இப்படி மைக்ரோவா அப்படிலாம் பிடிக்க தேவையில்லை. யாருக்கு அல்ல அருள் செய்வான், நீ விற்கிறவனா இருந்தாலும் சரி, வாங்குறவனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படி கூட குறைய விட்டு பண்ணிக்க, அதுதான் உனக்கு நல்லது. 1 கிலோ கேட்கறானா 1 கிலோ 5 கிராமும் கொடு, ஒருவேளை தராசுல மிஸ்டேக் இருந்துட்டா என்ன செய்யறது, அது காட்டிருக்குமா இல்ல, கரெக்டா நேரம் இருக்குது அப்படி நீ பார்க்காத, கொஞ்சம் அப்படி கூட விட்டு பண்ணுப்பா. அது மாதிரி வாங்குறவன் என்ன செய்யணும், 5 பைசாவுக்கு சண்டை கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பஸ்ல டிக்கெட் எடுப்பாங்க, 95 பைசா டிக்கெட், 5 பைசாக்கு எங்க போவான் கண்டக்டரு, கொடுக்க மாட்டான். 5 பைசா இவன் தரவில்லைன்னு சொல்லி கன்சூமர் கோர்ட்ல கேஸ போட்டு இதுக்கு 3000 ரூபாய் ஃபைன் வாங்கினவன்லாம் இருக்கிறான். இவன்லாம் ஒரு மனுஷனா, அட 5 பைசா தரட்டு போடா, இறங்கி அப்படி போக மாட்டேங்கிறான். சின்ன விஷயம் தானே, 5 பைசா 10 பைசா ஒரு கடைக்கே போறோம், பாக்கி இல்லங்கிறாங்க, அவன் அது மாதிரி நடக்கிறான்ல. வியாபாரம் எப்படி நடக்கணும்னு கேட்டா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா சரி, அப்படி துல்லியமாவெல்லாம் பார்க்க இயலாது, குறைக்க கூடாது. நீ 1 கிலோ கேட்கறியா, இந்த 1 கிலோ 10 கிராம் எடுத்துருப்போ அப்படின்னு கொடுத்து விட்டோம்னு சொன்னா அவன் அது மாதிரி நடந்துக்கணும். வாங்குறவன் என்ன செய்யணும், இந்த சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லைங்க, அதனால ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்படி 2 பேர் நடந்து கொண்டார்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன், பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். எப்பவெல்லாம் பெருந்தன்மை, இதா பா, விற்கும் பொழுதும் ஒய் இதஸ்தரா, வாங்கும் பொழுதும் ஒய் இதக்தலா, தீர்ப்பை கோரும் பொழுதும், தீர்ப்பு கேட்கிறான், கோர்ட்ல கேஸ் போகுது, யாருடைய பேசுறாங்க, இல்லங்க அவ்வளவு சுருக்கமான வேணாங்க, ஒரு அரடி அவரை எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னு, அப்படி விட்டு கொடுத்த முறையில யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2076வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டாற்றுவது என்பதை ஒரு முக்கியமான கடமையாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்,
நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒய்யுத்தீமுன தஆமலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கு, மிஸ்கீனன் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், யத்தீமன் அனாதைகளுக்கு உணவளிக்கிறார்கள், அசீரன் கைதிகளுக்கு உணவளிக்கிறார்கள். உணவளித்து விட்டவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், டேய் நாங்க உனக்கு சோறு போட்டது உன் நன்றியை எதிர்பார்த்து இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் உங்களுக்கு உணவளித்திருக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா, உங்கள்ட்ட நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், இதுக்கு பிரதிபலன் நீங்க நாளைக்கு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் என்று உதவுகிறார்களே, அவங்க தான் மூமின்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூமின்கள் முஸ்லிம்கள் எப்படி நடக்கணும்னு கேட்டா, மிஸ்கீன்களுக்கு உணவு போடணுமா, யத்தீம்கள் அனாதைகளுக்கு உணவளியுங்கள், கைதிகளுக்கு உணவளியுங்கள். உணவளிக்கும் போது எப்படி உணவளிக்கணுமா, இப்படி சொல்லணுமா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு தருவது அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கிறதுக்கு தர்றோம். இதை தந்தா எங்களை கண்டவன எந்திரிச்சு நிப்பீங்க, அதுக்கு நாங்க தரல. இது தந்தா எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க, இதை தந்தா எங்களுக்கு மரியாதை செலுத்துவீங்க, எங்களை கண்டவன ஒரு புன்னகை பூப்பீங்க, அல்ல நாளைக்கு எங்களுக்கு நீங்க திருப்பி தருவீங்க, அதுக்கு நாங்க செய்யவில்லை. நாங்க எதுக்கு இதை செய்யறோம், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு செய்கிறோம் என்று யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்ற மாதிரியான கருத்தை குர்ஆன்ல, திருக்குர்ஆன்ல 76வது சூறாவுல 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா, இந்த ஏழைகளுக்கு உணவளிக்காமல் அனாதைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கிறவன் கியாமத்து நாளை மறுமை நாளை மறுக்கிறவன் அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் பண்றான். அரைத்தல்லதி யுகஸிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை மறுக்கிறானே அவனை உனக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். கியாமத்து நாள் ஒன்னு வச்சிருக்கிறேன், விசாரிக்க போறேன், அதை மறுக்கிறவன் இங்க இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ மறுக்கிறவன்டா அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனா இருக்கும் போல இருக்குது, அவனைத்தான் அல்லாஹ் சொல்ல போறான் போல இருக்குது. மறுக்கிறவன் சொன்னா மறுமையே கிடையாதுன்னு சொல்லுவானே, அவனைத்தான் அல்லாஹ் பேச போறான் இருக்குன்னு பின்னாடி பார்த்தோம்னு சொன்னா அவன் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் தான் அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க முன் வராதவன். இவன் தான் மறுமை மறுக்கிறவன். நம்ம என்ன நினைச்சோம், மறுமை மறுக்கிறவன்டா நாத்திகர்கள் எல்லாம் சொல்ல போற போல இருக்குன்னு பார்த்தா அவனை சொல்ல மாட்டேங்கிறான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மறுக்கிறிய, பேருக்கு அல்லாண்டுக்கிற, அப்புறம் ரசூலுங்கிற, மறுமைங்கிற, சொர்க்கங்கிற, நரகம்ங்கிற, ஆனா ஏழைக்கு உதவ மாட்டேங்கிற, அனாதைக்கு உதவ, அப்ப நீ நம்பல என்று அர்த்தம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் கேட்டா, இஸ்லாம் மார்க்கம் எதுல தனித்து விளங்குதுன்னு கேட்டா, நம்மால் பிறருக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்ற விஷயத்துல கவனமா இருக்க சொல்றதுல தனித்து விளங்குகிறது. இடைஞ்சல் இல்லாம இருந்தா மட்டும் பத்தாது, உன்னால் பயன் கிடைக்கணும். உன்னால் மக்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கணும். முஸ்லிமா அவனால் ஏதாவது உதவி கிடைக்கும் என்கிற ஒரு பெயர் எடுக்கணும்ப்பா, அதான் நல்லது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, இதெல்லாம் அல்லாஹ் மார்க்கம்னு விளங்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இப்படி மனிதர்களுடைய எல்லா நிலைகளையும் பார்க்கறாங்க. இல்லாட்டி ஒரு மனிதன் அவன் நிலையில இருந்து மட்டும் தானே பார்ப்பான். நான் என் தரத்தில் உள்ளவங்களை பார்ப்பேன், எனக்கு மேல உள்ளவங்க அவங்க தரத்தில் உள்ளவங்களை பார்ப்பாங்க, ஏழை பாளைய இந்த குடிசையில் உள்ளவனா பார்ப்பான். எல்லாரையும் இது பார்க்குது, எல்லாரையும் பார்க்கறதுல இருந்து என்ன விளங்குது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், படைச்சவனுக்கு தான் எல்லாரும் தெரியும். எல்லா நிலையில இருந்து பார்த்து எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு வகை, இது சமூக சேவை. சமூக சேவை இந்த மார்க்கம் சொல்ற அளவுக்கு எதுவும் சொல்லலைங்கிறத மனசுல பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கை இந்த புனிதமான நாள்ல மாற்றிக்கொள்ள வேண்டும், நிறைய சேவைகள் செய்ய வேண்டும். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த சமூக சேவையை தொடர்பாகவே நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வணக்கங்களை எடுத்துக்கிறங்க. ஆச்சரியப்படுற விதத்தில் இந்த மார்க்கத்தில் வணக்கம் என்று சொல்லக்கூடிய பல வணக்கத்தை நீங்க நம்ம வணக்கம் எடுத்துக்கிறீங்களேன். தொழுகை வணக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அதை தனியா வச்சுக்கிறோம். கடைசியா ஜக்காத்துங்கிறோம், சதக்கா கொடுக்கணுங்கிறோம், சதகத்துல் ஃபித்ருங்கிறோம், குர்பானிங்கிறோம், நேர்ச்சேங்கிறோம், அது குற்றங்களுக்கு பரிகாரம்னு சொல்றோம். இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் இஸ்லாம் எதோட சம்பந்தப்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் மனுஷனுக்கு நன்மை கிடைக்குமா, இஸ்லாம் எப்படி நமக்கு உண்டா? இப்ப ஜக்காத்து இருக்குல்ல, இஸ்லாத்துடைய கடமை 5 நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்ச கடமை இருக்குல்ல. ஜக்காத்துனா என்ன? தொழுகை அல்லாஹ்வுக்கு தொழுது போயிருங்க, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பணம் மேட்ரு இல்லை. அது நோம்புங்கிறது காசு பணம் மேட்ரு இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்க கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் சாப்பிட போறீங்க, இதுலயும் காசு பணத்து மேட்ரு இல்லை. இஸ்லாம் எப்படி நமக்கு உண்டா? இப்ப ஜக்காத்து இருக்குல்ல, இஸ்லாத்துடைய கடமை 5 நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்ச கடமை இருக்குல்ல. ஜக்காத்துனா என்ன? தொழுகை அல்லாஹ்வுக்கு தொழுது போயிருங்க, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பணம் மேட்ரு இல்லை. அது நோம்புங்கிறது காசு பணம் மேட்ரு இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்க கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் சாப்பிட போறீங்க, இதுலயும் காசு பணத்து மேட்ரு இல்லை. மூணாவதா சொல்றீங்களா ஜக்காத், அது என்ன? தொழுகை நோம்புக்கு அப்புறம் மூணாவதா வருதுல, அது ஈமானின் சேர்த்தா 4வது வரும்ல. அந்த ஜக்காத்துங்கிறது என்ன? பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறதா ஜக்காத்து? இல்ல. அல்லாஹ்வுக்கு கொண்டு காணிக்க போறது பேர் ஜக்காத்தா? இல்ல.
ஜகாத்து என்ற இந்த கடமை அல்லாஹ் வந்து நமக்கு மார்க்க கடமையாக்குறான். ஜகாத்துல என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இதுல அல்லாஹ் வணங்குறது ஒண்ணுமே இருக்காது. அதாவது 2.5% உங்கள்ட்ட இருந்து வாங்கி என்ன செய்யணும், ஏழைக்கு கொடுங்க, மிஸ்கினை கொடுங்க, கடனாளியை கொடுங்க, திக்கெட்றவருக்கு கொடுங்க, அது மாதிரியான அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவங்களுக்கு கொடுங்க, இப்படியான விஷயங்களுக்கே கொடுங்கன்னு சொல்றான. இதை இபாதத்துல ஒண்ணு ஆக்கியிருக்கா இல்லையா? நம்முடைய மார்க்கத்தின் மிக முக்கியமான 5 கடமைகள்ல ஜகாத்து என்ற ஒரு கடமையை அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அந்த ஜகாத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இன்னமா சதகாத்துலில் ஃபுகராயி, சதகா என்பது ஜகாத் என்பது ஃபுகராக்களுக்கு ஏழைகளுக்கு உரியது, ஒல் மிஸ்கீன் வறியவர்களுக்கு பரம ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி வரிசையா அல்லாஹ் பட்டியல் போடும்போது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்லாதவங்க தான், எல்லாமே வறியவர்கள் தான், எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான். அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவதற்காக உங்கள் பொருளாதாரத்தில 40 ஒரு பங்கை, அதாவது 2.5% நீங்கள் கொடுக்குவது என்பது இஸ்லாத்தின் மார்க்க கடமையில ஒண்ணு. இப்படி ஒரு கடமை எங்கேயாவது பார்க்க இயலுமா? மனிதனுக்கு உதவுறத என்னமோ அல்ல அவனுக்கு உள்ள மாதிரி எடுத்துக்கிறான் பாருங்க. இதுல அல்லாவுக்கு என்னங்கிறேன், இந்த ரூபாய் தொழுவுறீங்க சரி அல்லாவை மரியாதை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். நோன்பு வைக்கிறீங்க அல்லாஹ் சொன்னதுக்காக திங்காம இருக்கு வயிற்றுக்கு நீங்க வஞ்சகம் பண்றீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஜக்காத்துல என்ன அல்லாவுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. ஜக்காத்துல நான் என்ன செய்யறேன், என் பக்கத்தில் உள்ள ஏழை வாழை கொடுக்குறேன். நீ ஏழை வாழைக்கு நான் கொடுக்கிறது எதுல இஸ்லாம் சேர்க்குது என்று சொன்னால் முக்கியமான கடமையில வணக்கத்துல கொண்டை சேர்த்து 5 தூண்கள்ல ஒரு தூணாக நிப்பாட்டி காட்டுதா இல்லையா? அப்ப இந்த வணக்கங்களை உலகத்துக்கு சொல்லும் பொழுது கூட 2 தொழுகை நோன்பு மாதிரி சில வணக்கங்களை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வணக்கங்கள் எப்படி அமைந்திருக்கும் என்றால் அது ஏழைக்கு உதவுறதுதான் வணக்கம், ஏழைகளுக்காக பாடுபடுறதுதான் வணக்கம், தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கிறது தான் வணக்கம் என்று இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய அத சான்றுகளை நம்ம சொல்லி பார்க்கலாம்னு வைக்கலாம். உதாரணம் ஒண்ணா எடுங்க. இப்ப நம்ம மனிதன் என்ற முறையில அல்லாஹ்வுடைய சில கடமைகளை வந்து நம்ம மீறிடுறோம், சில கடமைகளை சில கட்டளைகளை மீறிடுறோம். அந்த மாதிரி மீறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா சிலதுக்கு மறுமையில தண்டனை வச்சிருக்கான். ஒரு தொழுவ மாட்டாங்கன்னா அதுக்கு மறுமையில அல்லாஹ் வந்து அதுக்கு தண்டிப்பான், தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சுக்குவான், இல்லாட்டி தண்டைக்கு நினைச்சு தண்டிப்பான், அப்படி போயிடும். சில வணக்கங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இதுக்கு இதை செய்ய ஒரு ஆல்டர்னேட்டிவ் பரிகாரம் சொல்றான். சில காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்து விட்டால் அல்லது மாற்றி செஞ்சால் அதுக்கு என்ன செய்யணும், நீ ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அந்த செய்யலைங்கிற குற்றம் உனக்கு வராது அப்படின்னு அல்லாஹ் வந்து சில விஷயங்களை சொல்றான். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கிறது சக்தி உள்ளவங்க நோன்பு வச்சிடறோம், சக்தி இல்லாதவங்க இருப்பாங்க, உடல் சக்தி இருக்காது, வணங்குதா? அந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு 60 வயசு 70 வயசுக்காரரா இருப்பாரு, தொடர் தீராத நோயாளியா இருப்பாரு, அவர் நோன்பே வைக்க கூடாதுன்னு மருத்துவரால் சொல்லப்பட்டவரா இருப்பாரு, கலாவும் செய்ய இயலாது, பிந்தி ஒரு காலத்துல செய்யவும் முடியாது, 75 வயசுல செய்ய முடியாம 76ல எப்படி அவன் செய்வான்? 76ல செய்ய முடியாதவன் 95 வயசுல அவன் செய்ய போறான்? செய்ய முடியாது, இன்னும் முதுமை கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப சக்கரை நோயாளி ஒரு அளவுல இருக்கும்போது செய்ய முடியாதவன் அடுத்த வருஷம் சக்கரை நோய் குறையுமா கூடுமா? குறைய போறது இல்லை, அடுத்த வருஷம் கண்டிப்பா முடியாது. அப்ப நோயாளிகள்ல 2 விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள். சில நோயாளிகள் வந்து நீங்கக்கூடிய நோய், தலைவலி காய்ச்சல் வைத்த வலினா இன்னைக்கு நோய் இருக்கு நாளைக்கு இல்லாம போயிடும், இன்னைக்கு விட்டா நம்ம நாளைக்கு வச்சுக்கிட்டு போயிடலாம். சில நோய் இருக்கிறது நீங்கவே நீங்காது. இவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, நோன்பு வைக்கிறதுக்கு பதிலா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடு. இது ஏன் ஏழைக்கு வர்றான்? நோன்பு அல்லாவுக்கு நோன்பு வைக்கிறோம்ல, அந்த நோன்புல அல்லாஹ் எப்படி கொண்டாந்து கொடுக்கிறான்னு பாருங்க, எப்படி சேர்க்கிறான். அதே நோன்பு தான் வைக்கணும், நீ நோன்பு வைக்க ஏழலையா? எல்லாரும் நோன்பு வச்சிருக்கும், உனக்கு மட்டும் நோன்பு வைக்க முடியாம பிசிக்கலா உனக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? பிரச்சனை இல்லை, வைக்காத. ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும், ஒரு நோன்பை விடுவதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு 3 வேளை சாப்பாட்டை கொடு. இந்த இபாதத்தை எப்படி எல்லாம் முடிச்சு போடுறான்னு கேட்டா ஒரு ஏழைக்கு நீ சோறு கொடுக்கிறது வந்து நீ நோன்பு வைக்காம இருக்கிற பாரு அதுக்கு நிகர். எதுக்கு நிகராவது? அல்லாஹ்வுக்காக வைக்கிற நோம்பு பெரிய இபாதத்துகளே நேரடியா கூலி கொடுப்பேங்கிறான அல்லாஹ். அவ்வளவு பெரிய இபாதத்துக்கு ஈக்குவலா எது ஆகுதுன்னு கேட்டா நீ ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்கிறதும் சரி, எனக்கு நோன்பு வைக்கிறதும் சரி. சக்தி உள்ளவன் நோன்பு வை, சக்தி இல்லாத கொஞ்சம் பேர் என்ன செய்ய கணக்கு பண்ணி ஏழைக்கு சோத்த கொடு, நோன்பு கடமை நேராயிரும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்ல? 4வது சூறாவுல 92வது வசனத்தில் இந்த பரிகாரத்தை சொல்றான். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்யற வணக்கத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா ஏழைக்கு உதவுறது பரிகாரம். எப்படி வருதுன்னு பாருங்களேன். அதே மாதிரி வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம்,
ஒரு மனிதன் வந்து சத்தியம் செய்யறான் அல்லது நேர்ச்சை செய்யறான், இந்த ரெண்டையும் நிறைவேற்ற முடியாம போயிடும். சத்தியம் செஞ்சுட்டு என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா நான் உனக்கு நாளைக்கு 10 நாள்ல உனக்கு தந்துடுவேன் அப்படிங்கிறான். 10 நாள்ல அல்லாஹ் கொடுக்கல, தர முடியாம போயிடுது. அப்ப அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு சொன்னால் நிறைவேற்றி ஆகணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி செஞ்சுட்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் இதுக்கு என்ன பரிகாரம்? அல்லாஹ் பரிகாரத்தை தௌபா செஞ்சா போதும் நல்லா சொல்லலாம். அல்லாஹ் அப்படி சொல்லாம என்ன பண்றான், தௌபா செய்யறத விட யாருக்கா உதவட்டுமே, அது இவனை சும்மா விடக்கூடாது, சத்தியம் பண்ணான்ல அது ஒரு ஏழைக்கு பயன்பட்டு போட்டுமே. அது மாதிரி நேர்ச்சி செய்யறான். என்ன நேர்ச்சி செய்யறான், எனக்கு இந்த வயிற்று வலி போனால் நான் வந்து ஒரு 10 நாளைக்கு என்ன செய்வேன், நோன்பு வைக்குவேன், அல்ல 3 மாசத்துக்கு நோன்பு வைக்குவேங்கிறான். வைக்க முடியல. இப்ப என்ன பண்ண, அதுக்கு அல்லாஹ் என்ன பரிகாரம் சொல்றான்னு கேட்டா, 5வது சூராவுல 89வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கஃபாரத்துஹு, இதற்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால், இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன், 10 ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும். எதுக்கு உணவளிக்க சொல்றான் அல்லாஹ்? இறைவா உனக்காக நான் வந்து 6 மாசம் நோன்பு வைக்குவேன் ஒருத்தன் சொல்லிவிட்டான், வைக்க முடியல, வைக்க முடியாது, எல்லாம் என்ன தொலைச்சு கூட வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாம, இல்லன்னா நீ வந்து அழுகிறது 10 வருஷத்துக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லாம, ஓ 6 மாசம் நோன்பு வைக்கிற நேர்ச்சி பண்ணிட்டியா, வைக்க முடியலையா, பரவாயில்ல, நீ அதுக்கு என்ன பண்ணு, ஒரு 10 ஏழைக்கு சோத்த போட்டுரு. இதுல அல்லாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் பேரை சொல்லி நீ தப்பு பண்ணிருக்கிற, அல்லாவுக்கு நேர்ச்சி பண்ணிருக்கிற, அல்லாவுக்காக அந்த நோன்பை நீ வச்சு ஆகணும். வச்சு ஆக முடியாத நிலையில் இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் என்ன செய்யறான் அல்லாஹ்? 10 நோன்புக்கு பதிலாக 3 நோன்பு வைந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ் எதை சொல்றான், ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன், 10 ஏழைக்கு நீ சுகத்தை போடு, முடிஞ்சிச்சு கதை. எது முடிஞ்சிருச்சு? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு செய்யாமல் போனால், அல்லாஹ் பேர்ல நேர்ச்சை பண்ணி விட்டு செய்யாமல் போனால் அதுக்கு பரிகாரம் என்ன? 10 ஏழைக்கு உணவு கொடுங்கள். மின் ஔசத்தி மா துத்தைமுன் அகலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழங்குகிற உணவை நடுத்தரமான உணவை, ரொம்ப வசதியும் இல்லாம ரொம்ப மட்டமும் இல்லாம நடுத்தரமான முறையில் சாப்பாடை போடுங்க. அவ கிசுவத்துகும், அல்ல அவங்களுக்கு உணவு கொடுங்க. 10 பேருக்கு 10 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. அப்ப 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதும் அல்லாஹ் மேல சத்தியம் நிறைவேற்றுறதும் சமம். 10 பேருக்கு சோறு போடுவதும் அல்லாஹ்வுக்காக செய்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதும் சமம். ஈக்குவல் ஆக்குறனா இல்லையா? அப்ப மனிதர்களுக்கு தொண்டு செய்யற விஷயங்களை இபாதத்துல ஒன்றாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு செய்யறதுக்கு சமமாக அல்லாஹ் ஆக்குறத நம்ம பார்க்கிறோம். அவ தஹரீர் ரகபத்தின், இல்லைன்னா அடிமையை விடுதலை செய்யுங்கிறான்ல, அதுவும் மனுஷனுக்குள்ள தானே. மனுஷனை காசு கொடுத்து வாங்கி ஆடு மாடுமா நடத்திட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு தப்பு பண்ணிவிட்ட, அந்த தப்புக்கு என்ன பரிகாரம்? அந்த முதலாளிகிட்ட போய், இந்த அந்த அடிமை எவ்வளவுக்கு வாங்கின, 1 லட்சம் ரூபாய் வாங்கினியா, இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படி ஆளை விடு, அவனை சுதந்திரமா விடு, மனுஷனுக்கு என்ன மனுஷன் அடிமை அப்படின்னு சொல்லி அடிமையா இருக்கிறவனை விடுவிப்பதற்காக வேண்டி நீங்க பாடுபடுறீங்க. இது மனுஷனுக்கு செய்யறதுதான். சோறு போடுறதுக்கு மனுஷன் செய்யறதுதான், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறது மனுஷனுக்கு செய்யற தொண்டுதான், அடிமையா இருக்கிறவனை விடுதலை செய்யறதும் கூட இதுதான். அப்ப இதை செய்ய சொல்றான்ல, எதுக்கு செய்ய சொல்றான்? நீங்கள் நேர்ச்சை செய்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமையானால் 10 பேருக்கு உணவளியுங்கள், அல்லது உடை கொடுங்கள், அல்லது அடிமையை விடுதலை செய்யுங்க. அதுக்கும் முடியாதவன் 3 நோன்பு வைங்கிறான். கடைசியா பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க கூட வைக்கிறான், முதல் 10 ஏழைக்கு தான் சாப்பாடை போடணும், இல்லைன்னா 10 ஏழைக்கு தான் சோறு போடணும், இல்லைன்னா ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி என்ன செஞ்சிரு, அவனை வந்து சுதந்திரமானவன் ஆக்கிரு, யாருக்கு நீ அடிமையில போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுரு. இதெல்லாம் இல்லாத நிலைக்கு நீ வந்தா 3 நோன்பு வை அப்படின்னு சொல்லும் பொழுது, இது கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் உங்கள் சத்தியங்களுக்கு உரிய பரிகாரம், பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அப்போ ஒரு இபாதத்துல அல்ல இப்ப எப்படி சமூக தொண்டுகளை வந்து வணக்கமாக்கி காட்டுறான். இந்த மாதிரி வணக்கம் எங்கேயும் நீங்க பார்க்க இயலாது. இது திருக்குர்ஆன்ல 5வது சூராவுல 89வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம். ஹஜ்ஜிக்கு போனோம்னா இஹ்ராம் நிலையில அங்க வேட்டையாடக்கூடாது. நம்ம குருவியை கண்டா சுடுவது, இந்த மாதிரி வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்டைக்கு சம்பந்தமில்லாத பிராணிகளை எல்லாம் பிடிக்கலாம், ஆடுலாம் வாங்கி சாப்பிடலாம், மாமிசம் சாப்பிடக்கூடாது அர்த்தம் கிடையாது. வேட்டைங்கிறது மனிதர்களுக்கு சொந்தம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கும்ல, அவைகளை பிடிக்கிறதுக்கு பேர் தான் வேட்டையாடுவது. வழங்குதா? காசு கொடுத்து ஆடு மாடு வாங்குறது வேட்டையில வராது. அப்ப நம்ம ஹரமுக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டோம்னு சொன்னா, இஹ்ராம்ல இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு மானை கண்டாலும் ஒரு முயலை கண்டாலும், முயல்னா சந்தையில விற்கிற முயல் இல்ல, வளர்க்கிற முயல் இல்ல, வேட்டைக்கு உள்ள காட்டு முயலை கண்டாலும் அல்லது சுட்டுக்குருவியை கண்டாலும் புறாவை கண்டாலும் இது என்ன செய்யக்கூடாது? துப்பாக்கினாலேயோ ஈட்டினாலேயோ வேற கல்ல கொண்டோ எதை கொண்டு வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுவது குற்றம். அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் வேட்டையாடாதீங்கன்னு அல்லாஹ் வந்து நமக்கு தடை செய்யணும். அது ஏன் அதுக்குள்ள நம்ம நுழைய வேணாம், சட்டம் அது. ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்,
தெரியாம என்ன பண்ணிவிட்டான், தெரியாமையே தெரிஞ்ச ஏதோ பழைய பழக்கத்துல செஞ்சவன்ல அவன் வீட்டுல செய்தான் பூந்து ஒரு கண்டான், ஒரு முயல் நிக்குது, எடுத்தான் ஒரு கல்ல, பழைய பழக்கத்துல யாபம் இல்லாம யாபம் வந்து போட்டு அடிச்சு விட்டா அது செத்து போச்சுன்னு வைங்களேன். இப்படி நீ செஞ்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதே மதிப்புடைய நீ ஒரு முயலை கொண்டீன்னு சொன்னா அதுக்கு மதிப்புடைய ஒரு பிராணிய விலை கொடுத்து வாங்கி அதை ஏழைக்கு தர்மம் பண்ணி விட்டுரு. முயலை கொண்டிருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆடை விலை கொடுத்து வாங்க, இந்த ஏழைகள்லாம் வச்சுட்டு போ. அப்ப முயலை கொண்டதுக்கு இவனை ஆட்டை வாங்கி என்ன செய்யப்படுது, ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லப்படுது. அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா அவ தாவு மிஸ்கி மசாக்கின ஏழைகளுக்கு சோறு போடு. இந்த முயலுக்கு எவ்வளவு மதிப்பு, இந்த மதிப்புக்கு எத்தனை பேருக்கு சோறு போடணும், இந்த மானுக்கு எவ்வளவு மதிப்பு, இந்த மதிப்புடைய ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு சோறு போடலாம் என்று அதை கணக்கிட்டு நீ எதை வேட்டையாடினாயோ அதை கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மதிப்புல ஏழைகளுக்கு நீ உணவு கொடுத்திருப்பா அப்படின்னு 5வது சூறாவுல 95வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஏழைக்கு உதவுதல் என்பதை எதுல கொண்டு சேர்க்கிறான், அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணிருக்கிறான். புனிதமான ஹரம்ல புனிதமான மாதத்துல புனிதமான கடமையை செய்யக்கூடிய ஒருத்தன் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறும்போது எவ்வளவு கோபம் வரணும், அவ்வளவு கோபத்துக்கு உரிய ஒரு வேலையை செஞ்சவனுக்கு நான் மன்னிப்பு தருவதா இருந்தா, நான் உன் மேல இறக்கம் காட்டுவதா இருந்தா நீ உனக்கு கீழே உள்ளவனுக்கு இறக்கம் காட்டி கொடு. அல்லாஹ் எப்படி இதை கொண்டு வர்றான், நீ செஞ்ச சாதாரண விஷயம் இல்ல, ஊர்ல செய்யறது வேற விஷயம். காபாவுல வந்துகிட்டு என்னுடைய இடத்துல வந்துகிட்டு முதல் ஆலயத்துல வந்துகிட்டு எனக்குன்னு நீ நேரத்தை ஒதுக்கி வந்துகிட்டு நான் போட்ட கட்டளையை என் இடத்துல மீறினு சொன்னா அப்ப நான் சும்மா விடுவேனா அப்படின்னு கோபம் வரணும். அல்லாஹ் என்ன பண்றான், அந்த கோபத்துக்கு அப்படியே மென்மையாக்கி உங்களுக்கு தர்றான். நீ கொஞ்சம் இறக்கப்படுப்பா, நான் உனக்கு இறக்கப்பட்டுக்கிறேன், நீ ஏழைக்கு போட்டு சாப்பாடை கொடு கணக்கு பண்ணி நான் பாத்துக்கிறேன். அப்ப இது 5வது சூறாவுல 95வது வசனத்தில் இருக்கிறத பாக்குறோம். அப்ப கஃபாராக்கெல்லாம் எப்படி வருது, கஃபார் அந்த பிராய சித்தம்னு வரக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா சோறு கொடு, உடை கொடு, சாப்பாடு கொடு, அடிமை விடுதலை செய், இப்படித்தான் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அன்றைய அரபிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மனைவிகளோட ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாம் இந்த தலாக்கு இந்த விவாகரத்து சட்டத்தெல்லாம் கொண்டு வந்த பிறகுதான் இந்த சட்டம் வருது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அரபுல ஜாஹிலியாக்கள் காலத்து அரபிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மனைவியை பிடிக்கலன்னு வைங்க, இன்னையில இருந்து உன்னை எங்க அம்மா மாதிரி ஆக்கிட்டேன் அப்படின்றான். அம்மா ஆக்கிட்டா அப்புறம் குடும்பம் நடத்த முடியுமா? மனைவியை பார்த்து சும்மா அம்மா அது தப்பு கிடையாது, எங்க அம்மா மாதிரியே எனக்கு பொறுமையா இருக்கிற, எங்க அம்மா மாதிரியே குணசாலியா இருக்குன்னு அதுல ஒண்ணு மேட்டர் கிடையாது. அது இல்ல, கோபத்துல என்ன சொல்றது, இன்னையில இருந்து உன்னை தாய் எடுத்து வச்சிடும் போ அப்படின்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு சேர மாட்டாங்க, தாயின்டா சேர முடியாதுல்ல. கொண்டாட்டிட்ட கோபத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா அரபிகள் இதுக்கு பேர் லிஹார்னு பேரு, இந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மனைவியோட கோபத்துல என்ன செய்வாங்கன்னா மனைவிய தாயின்னு நினைச்சிருவாங்க சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா காலாகாலத்துக்கு முடிஞ்சு வச்சுக்கத. அந்த காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்துல என்ன சட்டம்னு கேட்டா, ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிவிட்டான்னு வைங்க, ஜென்மத்துக்கும் சேரக்கூடாது வாங்க. அம்மான்னு சொல்லிட்டீல முடிஞ்சு போச்சு கதை, சொன்னா சொன்னதுதான். பொய் அம்மா பொண்டாட்டி இப்படி அம்மா ஆகுவா, அந்த வார்த்தை தான் தப்பே தவிர இவன் சொன்னதுனால பொண்டாட்டி அம்மா ஆயிடுவாள், அம்மா பொண்டாட்டி ஆயிடுவாள, இவன் சொன்ன வார்த்தையினால ஒன்னும் ஆக போறது இல்ல. அந்த கிறுக்கணும் என்ன செய்யற விளங்காம அம்மான்னு சொல்லிட்டோம்ல, அம்மா தான் நீ அம்மா மாதிரியே இருந்துக்க, நீ போய் மனைவி மாதிரி நான் உன்னை வச்சுக்க மாட்டேன், உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, தவறா தானே சொல்லிவிட்ட, உன் அம்மா இல்ல தானே, அவ பொண்டாட்டி தானே, நீ அம்மான்னு சொன்ன தப்பு தானே, திருந்துடா, வேற ஒண்ணு வேணாம், திருந்துறதுக்கு நீ என்ன பண்ணுன்னா ஒரு அடிமைய விடுதலை செஞ்சுட்டு திருந்திக்க. அல்லாஹ் தெரியாம சொல்லிவிட்டேன், இந்தா அதுக்கு பதிலாக நான் வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக வேண்டி இந்த அடிமையை நான் விடுதலை செஞ்சுட்டேன், அல்லது 2 மாசத்துக்கு தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறேன், அல்ல ஒரு 60 ஏழைக்கு நான் உணவு போடுறேன், இந்த 3ல 1, அடிமையை விடுதலை செய்யி, இல்லைன்னா 60 நோன்பு வை, அல்லது 60 ஏழைக்கு உணவு விடு. பெரிய பாரதூரமான வார்த்தையை சொல்லியிருக்கிற, அதாவது மனைவி இடத்துல வைக்காம பெத்த தாயுடைய இடத்துல வச்சு அவளையும் வேதனைப்படுத்தி நீ பெரிய கஷ்டப்படுத்தி இருக்கிற. இந்த மாதிரி அல்லாஹ் ஆக்காத ஒரு உறவை நீ ஆக்கி இருக்கிற, அதனால அது பெரிய குற்றம். அதுக்கு நான் என்ன தண்டனை உனக்கு தர்றேன், நீ சேர்ந்துக்க மனைவியோட. சரி, எவ்வளவு பெருசு புள்ள குட்டி இருக்கு, எவ்வளவு விவகாரங்கள்லாம் இருக்கு, இது சொல்லிட்டமேட்டு பிரிஞ்சிருவானுவோ. இப்படி ஒரு மடத்தனத்தை அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன பரிகாரம் சொல்றான்னு கேட்டா, இதான் பரிகாரம். வல்லதீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவிமார்களை தாய் என்று சொல்லிவிடுகிறார்களே, சீரியஸா, அதாவது அவங்களுடைய அழகு குணத்தை ஒப்பிடுவதற்கு சொல்றது இல்ல, அதெல்லாம் சொல்லிக்கலாம். எப்படி சொல்றது, உன்னை தாயாவே ஆக்கிட்டேன் சீரியஸாக யார் சொல்லி விடுகிறார்களோ,
சும்ம யவுதுன லிமா காலு, பிறகு சொன்னதிலிருந்து அவர் திருந்திக் கொள்கிறார்களோ தஹரீரு ரகபத்தின், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். மின் கப்லி அன் யதமாஸா, ரெண்டு பேரும் தீண்டுவதற்கு முன்னால், தொடுவதற்கு முன்னாடியே நெஞ்சிருந்தேன் அடிமையை விடுதலை செஞ்சிட்டோம்னு சொன்னா, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னதுக்கு நான் மன்னிச்சிடுறேன். அல்லாஹ் மன்னிப்பு தருவதற்கு என்ன கண்டிஷன் போடுறான், சமூக சேவையை கண்டிஷன் போடுறான். நீ அடிமையை விடுதலை சுதந்திரத்தை கூட மனுஷனுக்கு சுதந்திர காற்ற சுவாசிக்க சொல்லவன லாலிக்கும் தூவதுன பிஹி, இவ்வாறு தான் உங்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாருக்கும் அடிமையை வாங்க முடியுமா? முடியாது. மல்லம் எஜித், யாருக்கு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய முடியவில்லையோ, சியாமு ஷஹரைனி முத்ததாபியைனி, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு நோன்பு வைத்து விட்டு, இன்னுமே அப்பதான் நான் சொல்ல மாட்டேன் எதுக்கெல்லாம் அப்படி பண்றான்னு கேட்டா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க நீ அம்மா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு விளையாட்டு மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த வார்த்தை இன்னுமே இந்த பெண்களை புண்படுத்தக்கூடிய, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த மாதிரி வார்த்தை வாயில வரக்கூடாதுக்காக வேண்டி கொஞ்சம் பாரதூரமான பரிகாரத்தை எல்லாம் சொல்றான். 2 மாசம் வை நோன்பு, விளையாடுறியா, மனைவின்னு பார்க்காம அம்மான்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் கோபப்பட்டு என்ன செய்யறான், 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வை. அதுவும் முடியலை என்று சொன்னால், இப்ப மல்லம் எஸ்தத்து, யாருக்கு இதுவும் முடியவில்லையோ, இப்ப இத்தாமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு நீ சோத்த போடு. அப்ப 60 ஏழைக்கு நீ சோத்த போட்ட பிறகுதான் நீ மனைவிட்ட போய் சேர முடியும். அவங்க சேரவே கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிவிட்டால் முடிந்தது, உறவே முடிந்து விட்டது, கணவன் மனைவியா இனிமே இருக்கவே முடியாது, தாய் நிலையில ஒரு வந்து விடுவாள் என்று சொல்லி அதுக்கு பிறகு நிறைய சட்டச்சிக்கல்லாம் வரும். அவ தாய் என்று சொன்னா அவ பெத்த பிள்ளை யாரப்போ, அது பல குழப்பம். இவன் பிள்ளைங்கிறதா அல்ல தம்பிங்கிறதா? அவன் தாய் பொண்டாட்டிய தாயின்னு சொல்லிட்டான்னா, பொண்டாட்டி பெத்த பிள்ளை யாரு, தாயுடைய பிள்ளை யாரு, தம்பி தானே. அப்ப மகனையே தம்பின்னு சொன்ன மாதிரிலாம் அவர் பெரிய சட்டச்சிக்கல். இந்த கிறுக்கு பேரோடு கலகாம என்ன செய்வாங்க, தாய் தான். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, பெரிய பாரதூரமான விளைவுலாம் வந்துடும். அதுக்கெல்லாம் என்ன பண்றான், சாப்பாட்டை கூட 60 பேருக்கு முடிஞ்சு கதை இல்ல, அடிமை விடுதலை செய்ய. இது எங்க இருக்கு, 58வது சூறாவுல 3வது 4வது வசனத்தில் இது இருக்கிறத பாக்குறோம். இதே மாதிரி நிறைய ஒரு மனிதன் மனைவியிட்ட நோன்பு வைத்துக் கொண்டு ஒருத்தர் நோன்பு முடிச்சுட்டார். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, நோன்பு மனைவிட்ட பகல் காலங்கள்ல தாம்பத்தியம் ஈடுபட்டார், ரசூலாட்டு முறையிடுறாரு. என்ன பண்றாங்க, 60 ஏழைக்கு சோறு கொடுக்க இயலுமா கேட்கறாங்கல்ல, அவர் முடியாதுங்கிறார். கடைசியில் அவருக்கு வேற சட்டம் கொடுத்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு எதை கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்றாங்க, ஏழைக்கு உணவு கொடுக்குற ஜாயிண்ட் பண்றாங்க. இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, புகாரில 1935, 1936, 1937, 2600, 5368, 6087 போயிட்டே இருக்கு. இவ்வளவு அவ்வளவு இடங்கள்ல புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது பாக்குறோம். அதே மாதிரி சில நேரங்களில் பாய் தவறி என்ன செய்வாங்கன்னா, பந்தயம் கட்டுற சீட்டாடுறது இருக்குல்ல, இந்த மாதிரி வரியாடா பந்தயம் கட்டிக்கிறோமா, வரியா பந்தயம் கட்டிக்கிறோம் வரியா அப்படின்னு கேட்டான்னு வைங்க. இந்த பந்தயம் இஸ்லாத்துல கூட பந்தயம் சூது தானே. அது மாதிரி நீ சொல்லிவிட்டாயானால், மண் காலலி சாஹிபிஹி தால் உட்கார்ந்து இருக்க, வாடா பந்தயம் கட்டிக்கிறோம் நீ கூப்பிட்டாயானால் அது மார்க்கத்தில் தப்பு. அதுக்கு என்ன செய்யணும், ஃபல்யத்த சத்தக், ஏதாச்சும் ஒன்னால ஏண்ட தர்மத்தை பண்ணிரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டோம்னு சொன்னா, ஆஹா தெரியாமல் சொல்லிட்டோம், திரும்பிங்க வா இந்தா வச்சுக்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டு ஒரு ரூபாய் தர்மத்தை போட்டு விட்டுருந்தேன். எதையாச்சும் அதுக்கு லிமிட் கிடையாது, ஏழைக்கு சோறு அந்த மாதிரி கிடையாது. இது புகாரில 4860, 6107, 6301, 6650 என்று ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் சில வணக்கங்களை கூட, சமூக பணிகளை கூட வணக்கங்கள் என்று நமக்கு அறிமுகம் செய்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். முஸ்லிம் என்பவன் வெறும் கடவுளுக்கு தொண்டாற்றவனா மட்டும் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு இறைவனுக்கு தொண்டாற்ற மாதிரி மனிதனுக்கும் தொண்டாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தனித்து விளங்குற காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி வணக்கங்கள் இல்லாம இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் பொதுவா இருக்குல்ல, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இதுகள் எல்லாம் மற்ற வணக்கங்களோட கம்பேர் பண்ணா எப்படி தனித்து விளங்குகிறது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. காசு சம்பந்தப்பட்ட வணக்கம் பொதுவாக அந்த வணக்கத்தை அப்படி எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னா, என்ன மாதிரி இது கண்டிப்பா இது மனுஷன் உண்டாக்கி இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பொதுவான வணக்கங்கள்லையும் இஸ்லாம் தனித்து விளங்குறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு